கீபோர்டு வாசிக்கும்போது அவ்ளோ பெரிய நெயில்ஸ் அது எப்படி வாசிக்கிறீங்க ஆக்சுவலி? That's what she's talking about. Actually, இது ஒரு லாங் ஸ்டோரி. கிட்டார் மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா அது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அது ஃப்ரெட் போர்டில் இப்படி பிடிச்சிக்கணுன்றதுனால யூ நீட் யோர் ஃபிங்கர்ஸ். ஸோ அந்த மாதிரி அந்த விதத்தில் ஐம் லக்கி தட் ஐம் பிளேயிங் பியானோ அண்ட் மை நெயில்ஸ் ஸோ ஃபார் அண்டர் டிஸ்டர்பன்ஸ். சின்ன வயசுலேருந்து நிறைய தடவை கேட்டிருக்கேன். அண்ட் அந்த பாட்டு எனக்கு பிடிக்கிறதுக்கு மெயின் காரணம் வந்து சிம்ரன் மேம். அவங்க ஆல்மோஸ்ட் என்னோட ஃபீமேல் செலிபிரிட்டி க்ரஷ் மாதிரி. அந்த சாங் இன்னும் நீங்க பண்ணாம வச்சிருக்கீங்க. இட்ஸ் வெரி சேலஞ்சிங். அது எனக்கு பண்ணணும்னு, பட் அது உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறம் தான் டெலிவர் பண்ணணுன்ற ஒரு குறிக்கோள்னு சொல்லலாம். அப்பா தான் ஃபர்ஸ்ட் இது ரொம்ப என்ஃபோர்ஸ் பண்ணுவாரு. வீட்டுக்குள்ள யாரும் ஒரு துரும்ப அசைக்க கூடாது, அப்படியே உட்காரு மதுரா ரெக்கார்ட் பண்றா அப்படின்னு. ஏன்னா ஐ டோன்ட் ஹாவ் திஸ் கான்செப்ட் ஆஃப் ப்ரீ ரெக்கார்டிங் அண்ட் தென் லிப் சிங்கிங் டு இட். உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்த காம்ப்ளிமெண்ட்ஸ்ல பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னா எதை சொல்லுவீங்க? நான் ஜீன்ஸ் படத்துல வர அது கண்ணாடி போட்டுட்டு கவர்லாம் போஸ்ட் பண்ணிச்ச ஐஸ்வர்யா ராய் அந்த கேரக்டர் மாதிரி இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. அல்ஃபான்ஸ் புத்ரன் சார், பிரேமா மியூசிக் டைரக்டர், அவர் ஆக்சுவலி டிஎம்ஏ பண்ணியிருந்தாரு. அவரோட பாட்டு எதுவும் நான் போஸ்ட் பண்ணல. அவரோட ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலி எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு ப்ளூ டிக் வெரிஃபைட் அக்கௌண்ட் லைக் டியோ போஸ்ட். நான் கூட சரி ஏதோ ஃபேன் பேஜ் காசு கொடுத்து ப்ளூ டிக் வாங்கியிருக்கேன் போல இருக்கு. உள்ள போய் பார்த்தா இட்ஸ் ஆக்சுவலி வாவ் அப்படின்னு. என் பக்கம் போறவன தேடமில்ல, மூச்சு தள்ள என் தலைக்கு ஏறவில்லை, பேர கேட்க தோணவில்லை, திக்கு மனமே போட்ட திட்டமா. கியூட் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுப்பீங்கன்னு தெரியும். ஒன் இண்டியா ஃபில்மி பீட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சினிமா ஸ்பெஷல் இன்டர்வியூவில் யார் இருக்காங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் இவங்களோட கவர் சாங்ஸ் நிறைய பார்த்துருப்போம். அதுவும் தாண்டி ட்விட்டர்லையும் நிறைய பார்த்துருப்போம். இவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பட்டாலுமே இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ வேறு யாரும் இல்லை, சிங்கர் மதுரா பாலாஜி தான் இணைஞ்சிருக்காங்க. பேசலாம் வாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன். ஹவ் ஆர் யூ? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுடைய அந்த மியூசிக்கல் ஜேர்னி எப்படி போயிட்டு இருக்குங்க? பை காட்ஸ் கிரேஸ் இட்ஸ் கோயிங் வெரி வெல். நான் ஆக்சுவலி சென்னையில் பிறந்தவ தான். மை நேட்டிவ் இஸ் சென்னை, பட் பிகாஸ் ஆஃப் மை டேட்ஸ் கம்பல்ஷன் டு ஷிஃப்ட் டு பெங்களூர் ஐ வாஸ் தேர் ஃபார் மோஸ்ட் ஆஃப் மை லைஃப். பட் இன்க்ளினேஷன் வைஸ் நான் தமிழ் பொண்ணு தான். ரியலி லவ் த லாங்குவேஜ் அண்ட் த சாங்ஸ். அண்ட் கவர்ஸ் போஸ்ட் பண்ணி ஐ திங்க் ஐ ஹவ் பீன் ஏபிள் டு அட்ராக்ட் த ரைட் ஆடியன்ஸ். அண்ட் இன்ஸ்டாகிராம் இன்னும் இன் அண்ட் அவுட் எனக்கு தெரியாது, எப்படி போனால் எந்த ஆடியன்ஸ் டார்கெட் பண்ண முடியும் அப்படின்னு. பட் ரஃபாக கவர் ஆன் ஐ திங்க் வீக்லி பேசிஸ் ஒன்ஸ் எவ்ரி 3-4 days போஸ்ட் பண்ணி மெஜாரிட்டி எனக்கு தமிழ் ஆடியன்ஸ் தான். அண்ட் தே கைண்ட் ஆஃப் ரெசோனேட் வித் மை ஒர்க், தே அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரிலேட் டு வாட் ஐ டூ. ரீச் நல்லா இருக்கு, அக்கௌண்ட் இஸ் கோயிங் வெல். அண்ட் இப்போ புதுசாக ஆக்சுவலி ப்ளூப்பர்ஸ் வீடியோன்னு ஒன்று போட்டிருந்தேன். நிறைய பேர் பாட்டை விட இதே நல்லா இருக்கே, நீங்கள் இதுவே பண்ணிடலாமே அப்படின்னு பாட்டு போடுறதுனால தான் நான் ப்ளூப்பர்ஸ் வந்தேன். ஸோ ஐ ஹவ் ஆக்சுவலி கன்சிடர் டூயிங் தட் ஆல்சோ ஃபார் ஐ திங்க் ஒன்ஸ் எவ்ரி 5-6 கவர்ஸ். என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகே, அப்போ இனிமேல் வந்து நம்ம கவர்ஸ் அண்ட் ப்ளூப்பர்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கலாம் அப்படி தானே? நான் ஆக்சுவலி வாக்கு கொடுக்கல, பட் ஏதாவது போடுற மாதிரி வந்தா கண்டிப்பா போடுறேன். உங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்கணும். கீபோர்டு வாசிக்கும் போது அவ்வளோ பெரிய நெயில்ஸ் அது எப்படி வாசிக்கிறீங்க ஆக்சுவலி? தட்ஸ் வாட் ஷீ இஸ் டாக்கிங் அபௌட். ஆக்சுவலி இது ஒரு லாங் ஸ்டோரி. நான் ஸ்கூல்ல படிக்கும்போது நிறைய ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்லாம் என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, நெயில்ஸ் வளர்த்திக்க கூடாது அந்த மாதிரிலாம். அண்ட் ஐ ஹாவ் அ வெரி ஸ்மால் பாம். ஸோ அது நெயில்ஸ் வளர்த்திண்டா தான் இட்ஸ் லிட்டில் எலிகெண்ட். அந்த மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு பேரனோயா மாதிரி இருக்குது. ஸோ ஸ்கூல்லேருந்து
போன உடனே நெயில்ஸ் வளர்த்திக்கணும் அப்படின்னு அப்போ வளர்த்துக்க ஆரம்பிச்சது தான். அப்பப்போ பிரேக் ஆகும். பட் ஓகே. இப்போ ஐ லைக் இட். ஸோ அது கீபோர்டு வாசிக்கும்போது அது டிஸ்டர்பன்ஸா இல்லையா? லைக் நம்ம கீபோர்டு வாசிக்கும்போது அது கீஸ் சரியா போய் நம்ம இதில விழாம இருந்ததுன்னா, அது எப்படி இது பண்ணுவீங்க? திடீர்னு இஃப் யூ ஸ்டார்ட் பிளேயிங் வித் லாங் நெயில்ஸ் அது கொஞ்சம் பிரச்சனையா ஓகே. இருக்கலாம். எந்து வந்து ஃபர்ஸ்ட் குட்டியா இருக்கும். அப்புறம் ம். மீடியம், அப்புறம் லாங் அது மாரி பழகிருச்சு ஆக்சுவலி. தட் இஸ் ஒன் காம்ப்ரமைஸ் ஐ ஹேட் டு மேக் பிகாஸ் ஐ லைக் மை நெயில்ஸ் தேங்க்ஃபுல்லி. பட் கிட்டார் மாரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா ம். அது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ம். அது ஃப்ரெட் போர்ட்ல இப்படி ம். புடிச்சுக்கணுன்றதுனால யூ நீட் யுவர் ஃபிங்கர்ஸ். ஸோ அந்த மாரி அந்த விதத்துல ஐ அம் லக்கி தட் ஐ அம் பிளேயிங் பியானோ அண்ட் மை நெயில்ஸ் சோ ஃபார் ஆர்ன்ட் அ டிஸ்டர்பன்ஸ். ஓகே. இந்த நம்ம மியூசிக் தான் ப்ரொஃபஷனா நம்ம கெரியராவே வரப்போறோம் அப்படிங்கிற டிசிஷன் எப்படி வந்தது? எப்படி எடுத்தீங்க அந்த டிசிஷன்? ஸோ நான் 3 இயர்ஸ் இப்போ பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன். ம். ஸோ வென் ஐ வாஸ் டூயிங் தட் ஐ ரியலைஸ்ட் இட்ஸ் நாட் மை திங். அண்ட் சரி இட்ஸ் நாட் டூ லேட். மியூசிக்கில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம ஓரளவுக்கு நல்லா பண்ணுறோம், இந்த ஃபீல்டை போய் இன்னும் ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்துண்டு அதுவே ஒரு ப்ரொஃபஷனாக அப்படி அந்த பாத்தில் போகலான்றது வந்து எனக்கு வென் ஐ ஸ்டார்டட் போஸ்டிங் கவர்ஸ் ம். தட்ஸ் வென் ஐ ரியலைஸ்ட். நானே வீட்ல பாடிப்பேன். தாத்தா பாட்டி, "ஓ வாவ்! சூப்பர்" ஓகே. அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா, அம்மா வெரி என்கரேஜிங். But when I started seeing how people react to my stuff, that's when I thought, okay, maybe it's not a bad decision after all. நீங்க வந்து உங்களோட Instagram பேஜ் பார்த்தாலே அவ்ளோ சாங்ஸ் நீங்க பண்ணியிருக்கீங்க. அதுல உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான சாங் இருக்கும் இல்லையா? அது என்னவா இருக்கு? இந்த நான் பாட்டு. ஆக்சுவலி இது போட்டு அடிச்சுட்டேன். ஓகே. "அடியேனு கடல்ல." ம். அது நான் எந்த ஸ்டேஜ்ல போனாலும் ஐ மேக் ஷூர் டு சிங் இட் அண்ட் ஐவ் ஆல்சோ கவர்ட் இட். பட் இன்ஸ்டாகிராம்ல அது 1.5 minutes ரெஸ்ட்ரிக்ஷன் ம். இருக்கிறதுனால ஹேவன்ட் பீன் ஏபிள் டு போஸ்ட் த ஹோல் திங். ஓகே. தட்ஸ் மை பர்சனல் ஃபேவரட். ஓகே. நம்ம இப்போ ஒரு சின்ன செக்மெண்ட்குள்ள போலாம். நான் சாங்ஸ் திஸ் ஆர் தட் நான் 2 சாங்ஸ் ஆப்ஷன் தருவேன். உங்களோட ஃபேவரைட் எது அப்படின்னு சொல்லணும். பிறை தேடும் ஆர் சப்போஸ் உன்ன காதலிச்சு. பிறை தேடும். ஓகே. பிறை தேடும் ஆர் முன்தினம் பார்த்தேனே. முன்தினம் பார்த்தேனே. முன்தினம் பார்த்தேனே ஆர் கண்டாங்கி. முன்தினம் பார்த்தேனே. ஓகே. முன்தினம் பார்த்தேனே ஆர் சந்திரலேகா. முன்தினம் பார்த்தேனே. ஓகே. முன்தினம் பார்த்தேனே ஆர் தங்க தாமரை மகளே. ஸ்டஃப். முன்தினம் பார்த்தேனே. அப்பவும் முன்தினம் பார்த்தேனே தான். அது அவ்ளோ ரொம்ப பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன அந்த பாட்டு? சின்ன வயசுலேருந்து நிறைய தடவை கேட்டிருக்கேன். அண்ட் அந்த பாட்டு எனக்கு பிடிக்கிறதுக்கு மெயின் காரணம் வந்து சிம்ரன் மேம். ம். அவங்க ஆல்மோஸ்ட் என்னோட ஃபீமேல் செலிபிரிட்டி க்ரஷ் மாதிரி. ஓகே. அண்ட் அந்த பிகினிங்ல ஹாய் மாலினி எம் கிருஷ்ணன் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஓகே. யா. சோ அதனால அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆமா ஆமா. ஓகே. நீங்க நீங்க இதுவரைக்கும் லைக் கவர்ஸ் பண்ணதுல இந்த ஒரு பாட்டு நான் ட்ரை பண்ணணும்னு நினைச்சிட்டே இருக்கேன். ஆனா இப்போ வரைக்கும் பண்ணாம இருக்கேன் அப்படின்னா ஏதாவது இருக்கா சாங்ஸ்? மானா மதுரை மாமர கிளையில. ஓகே. அந்த சாங் இன்னும் நீங்க பண்ணாம வச்சிருக்கீங்க. இட்ஸ் வெரி ஓகே. சேலஞ்சிங். அது ஓகே. எனக்கு பண்ணணும்னு. ம். பட் அது உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறம் தான் டெலிவர் பண்ணணுன்ற ஒரு குறிக்கோள்னு சொல்லலாம். ம். பிகாஸ் அது இட்ஸ் லைக் திஸ் சாங் தட் ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி ஹஸ் ஹர்ட் க்ரோயிங் அப். ம். அது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா கூட ஐயே அப்படின்னு ஆயிடும் ஆடியன்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி உட்காந்து நல்லா பண்ணி அப்புறமா தான் ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே. நான் உங்களோட அவுட் வந்து நாங்க ரீல்ஸ்ல, ட்விட்டர்லலாம் பார்க்குறோம். அந்த சாங் குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு. பட் அதுக்கான பிரிப்பரேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் உங்களுக்கு? புரியல. இப்போ நீங்க ஒரு சாங் ரீல்ஸ் போடுறது, ட்விட்டர்ல உங்களுடைய சாங்ஸ்லாம் வருது பார்க்குறோம். ஆனா, அது நாங்க வந்து அவுட்புட்டா பார்க்குறோம். அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அதுக்கான பிரிப்பரேஷன் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? மானமதுரை அந்த பாட்ட வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போணும். ஸோ அந்த மாரி அதுக்கான பிரிப்பரேஷன்ஸ் எப்படி இருக்கும்? ப்ரிப்பரேஷன்ஸ் ஒன்றும் இல்லை ஆக்சுவலி. எங்கள் வீட்டில் செட்டப் எப்படின்னா பேக் இன் பெங்களூர். நான் அப்பா அம்மா நான் ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா அப்பா தான் ஃபர்ஸ்ட் இது ரொம்ப என்ஃபோர்ஸ் பண்ணுவார். வீட்டுக்குள்ள யாரும் ஒரு துரும்ப அசைக்கக்கூடாது, அப்படியே உட்காரு மதுரா ரெக்கார்ட் பண்ணுறா அப்படின்னு. ஏன்னா ஐ டோன்ட் ஹாவ் திஸ் கான்செப்ட் ஆஃப் ப்ரீ ரெக்கார்டிங் அண்ட் தென் லிப் சிங்கிங் டு இட். இஃப் யூ அப்சர்வ் மோஸ்ட் ஆஃப் மை கவர்ஸ் ஆர் ரா, லைவாக பாடி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்கிறச்ச டிஸ்டர்பன்ஸ் அதாவது வந்தால் நிறைய ரீடேக்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்பா மேக்ஸ் ஷுர் there's a quiet environment and that's set up for me to record. So அதுக்கு தேங்க்யூப்பா.
ஸோ ஃபேமிலியோட சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இப்ப நீங்க சொன்னீங்க, நீங்க ஒரு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலே, ஃபுல்லா எல்லாம் சைலன்ட்டா இருக்கணும் அப்படின்னு. So அவங்களுடைய சப்போர்ட் எப்படி இருக்கும்? உங்களுடைய வொர்க்ஸ்லாம் பார்த்துட்டு வீட்ல என்ன சொல்லுவாங்க? நான் ஆக்சுவலி ஒவ்வொரு கவர் ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறமும் போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அப்பா அம்மாக்கு தான் போட்டு காட்டுவேன். இந்த ஃபோன்ல இந்த ஸ்பீக்கர்ஸ் இருக்கு இல்லையா? ஆ. இப்படி இப்படி வச்சு காமி அப்போதான் வந்து சவுண்ட் குவாலிட்டி நல்லா வரும் அப்படின்னு. ஓகே. ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணினதுக்கு அப்புறம் என்ன இதுவா அப்படின்னு கேட்பாரு அப்பா. ஸோ ஆமா ஆமா போட்டு காட்டுறேன்னு சொல்லிட்டு அண்ட் தே கிவ் வெரி கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்ஸ். ம். இப்போ நான் ஒரு 2 ஹவர்ஸ் உட்காந்து பாடிட்டு வருவேன், காட்டுவேன். பிடிக்கலன்னா நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது ஐயையோ! இப்படி போய் சொல்றாங்களே அப்படின்னு இருக்கும். பட் அதுக்கப்புறம் இட் புஷஸ் மீ டூ டூ பெட்டர். அப்புறம் போய் இன்னொரு வெர்ஷன் ரெக்கார்ட் பண்ணிட்டு வருவேன். இது பார்த்தியா? இதுதான் உன்னோட பொட்டன்ஷியல். இது வந்து நீ ரீச் பண்ணல அப்படின்னா, ஓகே ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு இருக்கும். நீங்க இதுவரைக்கும் ரெக்கார்ட் பண்ண சாங்ஸ்லயே வந்து ரொம்ப டைம் எடுத்து ரெக்கார்ட் பண்ணது அப்படின்னா எத சொல்லுவீங்க? அம் மோனா கேசோலினா ஓகே. very challenging actually. To listen to it seems like a fun and groovy song, but அது பாடணும்னு if you sit தான் உங்களுக்கு வந்து அதுல இருக்கிற intricacies-லாம் தெரியும். அது Okay. duet actually 3 singers பாடியிருக்காங்க. மனோ சார், தன்விஷா அண்ட் நீதி மோகன் மேம். 2 ஃபீமேல் சிங்கர்ஸும் மாத்தி மாத்தி பாடுவாங்க. ஸோ அது ஒருத்தங்களா உட்காந்து லைவா பாடுறதுன்றது இட்ஸ் டிஃபிகல்ட். அண்ட் நான் கீபோர்டில் வேற ப்ளே பண்ணணும். நிறைய பிரெத் கண்ட்ரோல் டெக்னிக்ஸ்லாம் அது வந்து தண்ணி வாங்குச்சு எனக்கு ஆக்சுவலி. பட் ஃபைனலி போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நைஸ். இப்போ அந்த பாட்டு எங்களுக்காக ஒரு 4 வரி பாடுனீங்கன்னா கண்டிப்பா. மோனா 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 ஹாய் மோனா 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 gasolina mona 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 hai mona 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 gasolina adi mona my dear gasolina நெஞ்சுத்தானா அடிக்குதடி ட்ராம்போலினா உன் கண்ணு காம்பஸா நான் உன் கொலம்பஸா உன்னோட காத்தாக தீயாக தராரா. லிரிக்ஸ் கொஞ்சம் சொதப்பிட்டேன். செம்மையா பாடுனீங்க Thank you. ஆக்சுவலி. அடுத்து இன்னொரு சின்ன செக்மெண்ட் என்ன அப்படின்னா, பிளைண்ட் ரேங்கிங் கொடுக்கணும். நான் 5 மியூசிக் டைரக்டர்ஸ் பேர் சொல்லுவேன். நீங்க வந்து அவங்கள எத்தனாவது பொசிஷன்ல பிளேஸ் பண்றீங்கன்ற. நான் 5 ஒண்ணா சொல்ல மாட்டேன். ஒண்ணா தான் சொல்லுவேன். ஐயையோ! ஃபர்ஸ்ட் ஹாரிஸ் ஜெயராஜ். செகண்ட். ஓகே. வித்யாசாகர். ஃபோர்த். ஓகே. சந்தோஷ் நாராயணன். ஃபிஃப்த். ஓகே. மணி சர்மா. மணி சர்மா. கேன் ஐ ஸ்விட்ச்? அதெல்லாம் ஸ்விட்ச் பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட். தேர்ட். ஓகே. இளையராஜா. ஃபர்ஸ்ட். ஓகே. சோ நைஸ். சோ இப்போ 5 மியூசிக் டைரக்டர் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுல அவங்களோட சாங்ஸ்ல உங்களோட ஃபேவரட்னா எதை சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ஹாரிஸ் ஜெயராஜ். ஹாரிஸ் ஜெயராஜ் சார்து வந்து மை ஃபேவரட் இஸ் எழலமா. ஓகே. அது யாரும் ஃபர்ஸ்ட் ஃபேவரட்டா சொல்லி நான் பார்த்ததில்ல. இட்ஸ் வெரி அண்டர் ரேட்டட். அண்ட் எழலமான ஒரு டான்ஸ் சாங் அப்படின்னு எவ்ரிபடி திங்ஸ். இட் இஸ் ஆக்சுவலி. பட் இட்ஸ் அ வெரி ஃபன் சாங் டு சிங் அண்ட் டியூன் ஒரு மாதிரி இப்படி இப்படி போகும். ஐ ரியலி லைக் திஸ். லவ் இட். சோ அடுத்து வித்யாசாகர் அவரோட சாங்ஸ்ல. மலரே மௌனமா Okay. ஆல் டைம் ஃபேவரட். அது எங்களுக்காக ஒரு 2 வரி பாட முடியுமா? கண்டிப்பா. பாதி ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ மீதி ஜீவன் என்னை பார்த்த போது வந்ததோ ஏதோ சுகம் உள்ளூருது ஏனோ மனம் தள்ளாடுது ஏதோ சுகம் உள்ளூருது ஏனோ மனம் தள்ளாடுது விரல்கள் தொடவா விருந்தை பெறவா மார்போடு கண்கள் மூடவா மலரே. சோ நைஸ். தேங்க்யூ. இந்த நீங்க மியூசிக் வீடியோஸ் உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்த காம்ப்ளிமெண்ட்ஸ்ல பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னா எதை சொல்லுவீங்க? யார்கிட்ட பெஸ்ட் இருந்து வந்தது? காம்ப்ளிமெண்ட்
நைட் டைம் கிராஸ் லல்லபை டைம் டிக் அப்படின்னு வரும். ஓகே. அண்ட் அது போக எனக்கு பர்சனலி நிஜமாவா அப்படின்னு என்ன ஸ்ட்ரைக் பண்ண காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆக்சுவலி நான் ஜீன்ஸ் படத்துல வர அது கண்ணாடி போட்டுட்டு ஓகே. கவர்லாம் ம். போஸ்ட் பண்ணுறச்ச ஐஸ்வர்யா ராய் அந்த கேரக்டர் மாதிரி ம். இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. அது பார்த்துட்டு எனக்கு ஓ அப்படி தேங்க்யூ அப்படி இருக்கும். ஸோ சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து யாராவது மியூசிக் டைரக்டர்ஸ் ஆர் சிங்கர்ஸ் அவங்க கிட்ட அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்திருக்கா? வந்திருக்கு. ஓகே. ட்விட்டர்ல ம். ப்ரிடாமினெண்ட்டா நெறையா பேர் சூர்யா சார் லைக் பண்ணியிருக்காரு. கார்த்தி சார், ம். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல வந்து சாம் விஷால் சார் ம். டிஎம்ஏ பண்ணியிருந்தாரு. ம். ஆக்சுவலி இட்ஸ் வெரி நைஸ். நான் ஒரு ஸ்டோரியில திங்க் யாஞ்சி ம். யாஞ்சி பாடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அவர ஓகே. டேக் பண்ணி அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாரு. "வி ஷுட் ரெக்கார்ட் அ சாங் டுகெதர்ன்னு. ஹோப்ஃபுல்லி இட் ஹேப்பன்ஸ் சூன்." ஸோ ஹி ஓகே. லைக்ஸ் மை ஒர்க். ஜிவி பிரகாஷ் சார் வந்து ட்விட்டர்ல அண்ட் இன்ஸ்டாகிராம்ல தமன் சார் வந்து ஆம், "நீ எதுக்காக கிட்ட வந்தாளோ" அந்த பாட்டு பாடி நான் ஓகே. போஸ்ட் பண்ணியிருந்தேன். அத லைக் பண்ணியிருந்தா. இட் வாஸ் ஷாக்கிங் டு மீ. வாவ்! அப்படின்னு. ஆ அல்ஃபான்ஸ் புத்ரன் சார், ம். பிரேமம் மியூசிக் டைரக்டர். அவரு ஆக்சுவலி டிஎம்ஏ பண்ணியிருந்தாரு. ம். ஆ அவரோட பாட்டு எதுவும் நான் போஸ்ட் பண்ணல. அவரோட ஓகே. ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலி எதிர்பார்க்கவே இல்ல. திடீர்னு அந்த ப்ளூ டிக் வெரிஃபைட் அக்கவுண்ட் லைக்ட் யுவர் போஸ்ட். ம். நான் கூட சரி ஏதோ ஃபேன் பேஜ் காசு குடுத்து ப்ளூ டிக் வாங்கியிருக்கேன் போல இருக்கு. உள்ள போய் பார்த்தா இட்ஸ் ஆக்சுவலி ஹிம் அண்ட் ஓகே. வாவ்! அப்படின்னு யூ ஹேவ் அ வெரி குட் வாய்ஸ். யூ ஆர் பார்ன் டு டூ திஸ் அப்படிலாம் நெறையா ஸ்வீட் அண்ட் மோட்டிவேட்டிங் வேர்ட்ஸ் அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ அல்ஃபோன்ஸ் புத்திரன் சாங்ஸ் வந்து நீங்க எதுவும் இன்னும் பண்ணலன்னு சொன்னீங்க. எங்களுக்காக இப்போ ஒரு சாங் அவரோடது ஏதாவது பாட முடியுமா? நான் ஆக்சுவலி இது சொன்னா அடி வாங்குவேன்னு நெனைக்கிறேன். கேட்டதில்ல அவரு பாட்டு நான் எதுவுமே. ஓகே. ஓகே. பிரேமம் படம் பார்த்துருக்கேன், ஓகே. பிடிக்கும். பட் பாட்டா எனக்கு எதுவுமே தெரியாது. சரி, அடுத்ததா இன்னொரு செக்மெண்ட் நம்ம ஆ. போறோம். ஆ இத வந்து நான் லிரிக்ஸ் பாட்டினோட லிரிக்ஸ நடுவுலன்னு சொல்லுவேன். அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சாங். "உன்னை இன்று பார்த்ததும் என்னை நானே கேட்கிறேன். வைரம் ஒன்றை கையில் வைத்து எங்கே தேடி அலைந்தாயோ." கதை போமா வாவ்! எடுத்த அது பார்த்தோனே தெரிஞ்சிருச்சா அந்த ஆமா. சாங்? ஐயோ! எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. ஓகே. அந்த அந்த லைன்ஸ் ம். எஸ்பெஷலி ரொம்ப ஐ ரெசோனேட் வித் இட். "விழியில் விழும் தூசி தன்னை எடுக்க நீ இங்கு இல்லை. மனதில் எழும் குழப்பம் தன்னை தீர்க்க நீங்கில்லை." ஓ! ம். விழியில் விழும் தூசி தன்னை எடுக்க நீ இங்கே இல்லை. மனதில் எழும் குழப்பம் தன்னை தீர்க்க நீ இங்கே இல்லை. நான் இங்கே நீயும் அங்கே இந்த உவமைக்கு இருவரும் விளக்கமானதேனோ. ஹோ நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் தனிமை அடர்ந்தது, பனியும் படர்ந்தது. ஓ நைஸ். ஒன் லாஸ்ட் சாங். "ஒரு பார்வை நீளத்தை ஒரு வார்த்தையின் ஆழத்தை தாங்காமல் விழுந்தேனே தூங்காமல் வாழ்வேனே நதி மீது கருகை போல் சருகை போல்." நதி மீது சருகை போல் உன் பாதை வருகின்றேன். கரை சேர்த்து விடுவாயோ, கதி மோட்சம் தருவாயோ. மொத்தமாய் மொத்தமாய் நான் மாறி போனேனே. முதல் முதலாக பரவசமாக பரவசமாக வா 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 அன்பே. ஏ நீங்க வந்து இவ்வளவு கேட்கும்போதே பாடிக்கிட்டே இருப்பீங்கன்னு நினைச்சா நான் இன்னும் நிறைய பாட்டு எடுத்துட்டு வந்து 5ஓட முடிச்சிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இது லாஸ்ட் இந்த சாங்க்கு. நீங்க கவர் சாங்ஸ் பண்றதுல இருக்கக்கூடிய சேலஞ்ச் உங்களுக்கு இருக்குன்னா என்ன என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கும்? ஆக்சுவலி அவுட்புட் நானே ஒரு வியூவர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தா இட் லுக்ஸ் லைக் யூ ஜஸ்ட் சிட் ஃபார் 5 minutes ரெக்கார்ட் த சாங் அண்ட் யூ போஸ்ட் இட். அதுக்கு பின்னாடி ஒரு 2-3 hours ஆஃப் கான்ஸ்டன்ட் ரீஅஷூரன்ஸ் தட் ஓகே பரவாயில்ல, நிறைய டேக்ஸ் எடுத்தாலும் பரவாயில்ல, உட்காந்து பண்ணிடு அப்படின்னு. அண்ட் ஃபார் சம்படி ஹூ சிங்ஸ் லைவ் இட்ஸ் பர்சனலி ஃபீல் லைக் இட்ஸ் ஆல் த மோர் சேலஞ்சிங். ஏன்னா இப்போ ஒரு ஓப்பன் த்ரோட்டட் சாங் எடுத்து பாடணும்னா பை த டைம் யூ சிங் இட் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் எனக்கு தொண்டை வந்து ஆக்சுவலி போயிடும். ஓகே. அது வந்து ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் சம்திங் அபவுட் மீ ஆர் ஜென்ரலி நிறைய பேருக்கு நடக்குதா இல்லையான்னு எனக்கு தெரில. பட்
அது அப்படி ஆயிடுத்துன்னா இட்ஸ் இட்ஸ் டிமோட்டிவேட்டிங். அப்புறம் போய் சுடு தண்ணி வச்சு குடிச்சிட்டு வந்து அப்படி ஒரு இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம் அண்ட் பேஷன்ஸ் வேணும். ஓகே. நீங்க பண்ண கவர் சாங்ஸ்லயே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரைட் அப்படின்னா எத சொல்லுவீங்க? எனக்கு அடியே ரொம்ப பிடிக்கும். ம். அது நான் எந்த ஸ்டேஜ்ல போனாலும் ஐ மேக் ஷூர் டு சிங் இட். நான் ஆக்சுவலி இப்போ ரீசென்ட்டா என்னோட காலேஜ்ல ஓப்பன் மைக் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு என்ன பாட்டு பாடுறது அப்படின்னு 2 பாட்டு இருந்தது. ஒண்ணு அடியே இருந்தது. அப்புறம் இன்னொன்னு ஐலா ஐலா ஃப்ரம் ஐ. ம். நான் 2யும் பாடி உனக்கு அனுப்புறேன். நீ சொல்லு அப்படின்னு என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன். ஆ அவ வந்து சரி அனுப்பு பார்ப்போம் அப்படின்னு 2யும் கேட்டா. கேட்டுட்டு அப்புறம் அவ ஷி செட் நான் உன்ன அடியே பாட வேணாம்னு சொல்லலான்னு இருப்பேன். பட் நீ அத ஆரம்பிச்ச உடனே நான் எல்லாத்தையும் அப்படியே மறந்துட்டு உட்காந்து இதான் நீ பாடுறடி அப்படின்னு சொன்னா அவ. ஸோ அந்த மாரி நான் போட்டு தேய்ச்சுட்டேன். அந்த சாங் இப்போ நாங்க எங்களுக்காக பாடுனீங்கன்னா நல்லா இருக்கும். ஷூர். மனச தொறந்தாயே நீ எங்கிருந்து வந்தாயோ நீ அடியே அடியே என்ன எங்க நீ கூட்டி போற அடியே அடியே எங்க நீ கூட்டி போற என்ன எங்க நீ கூட்டி போற பல்லாங்குழி பாத புரியல உன்னை நம்பி வாரனே இந்த காட்டு பய ஒரு ஆட்டுக்குட்டி போல உன் பின்ன சுத்துறனே அடியே அடியே என்ன எங்க நீ கூட்டி போற அடியே அடியே என்ன எங்க நீ கூட்டி போற. எண்டிங் தான் என்னோட ஃபேவரட். அடியே அடியே என்ன எங்க நீ கூட்டி போற அடியே அடியே என்ன எங்க நீ கூட்டி போற. ஸோ நைஸ். இப்போ ஒரு ஒரு கொஸ்டின் 5 மியூசிக் டைரக்டர் பேர் சொல்லுவேன். அந்த 5 மியூசிக் டைரக்டர் கிட்ட இருந்து யார்கிட்ட கால் வந்தா ஃபர்ஸ்ட் எதுவுமே யோசிக்க மாட்டேன். உடனே போய் பாடிடுவேன் ஐயோ அப்படின்னா யார்கிட்ட இருந்து வந்தாலும் நான் யோசிக்கவே மாட்டேன். ப்ளீஸ் கால் மீ. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன அது ஹாரிஸ் ஜெயராஜ், விஜய் ஆண்டனி, ஏஆர் ரஹ்மான், இளையராஜா அண்ட் வித்யாசாகர். இவங்க 5 பேர்ல யார்கிட்ட இருந்து கால் வந்தா நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன் உடனே போயிடுவேன் அப்படின்னா யார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார்கிட்ட இருந்து வந்தாலும் நான் யோசிக்கவே மாட்டேன். சொல்லணுன்றதுக்காக சொல்றேன். ரெஹ்மான் சார் கண்டிப்பா. லிட்டில் பயஸ் டுவர்ட்ஸ் ஹிம். ஏன்னா அவரோட பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே. இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய சாங்ஸ் வந்திருக்கு இல்லையா? அதுல உங்களுக்கு ரீசென்ட்டா அடிக்ட் ஆன சாங்னா எத சொல்லுவீங்க? ரீசெண்டா ஐ திங்க் தி சாங் தட் எவ்ரிபடி இஸ் க்ரூவிங் டு சாய் அபியங்கரோட ஆசை கூட ரொம்ப பிடிக்கும். அது அது ஒரு 4 வரி பாட முடியுமா? என் பக்கம் போறவன தேடமில்ல மூச்சு தள்ள என் தலைக்கு ஏறவில்லை பேர கேட்க தோணவில்லை திக்கு மனமே போட்ட திட்டமா பாதம் தாளம் போட என் பார்வை மேலோட நீ பேச லைட்டா ஆசை கூட வாசம் வீசும் காத்த தேட ஆழும் கூடிட மேகம் தூரிட பேச லைட்டா ஆசை கூட வாசம் வீசும் தேட ஓரம் சாஞ்சிட மேகம் தூரிட. ஸோ நைஸ் மேம். இப்போ லாஸ்டா ஒரு செக்மெண்ட் நீங்க கியூட்டா எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுப்பீங்கன்னு தெரியும். அதனால நான் ஒரு 5 எமோஜிஸ் காட்டுவேன். அந்த எமோஜிஸை நீங்க செய்யணும். ஓகே. அப்படியே அது எமோஜில இருக்க வரைய பண்றாங்க. This one. This one.
பாருங்க இந்த எமோஜிஸ் தான் எல்லாரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அடுத்து உங்க ஃபேன்ஸ் அனுப்ப போறாங்க பாருங்க. அவ்வளோ கியூட்டா பண்ணீங்க. அண்ட் Thank you. எமோஜிஸ் அவ்வளோதான். அண்ட் இப்போ வந்து அ உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்க பண்ணாத சாங்ஸ நீங்க சொன்னீங்க. லைக் இதுல பண்ணதுலயே வந்து எனக்கு மெமரபிளான மொமெண்ட், மெமரபிளான ஒரு விஷயம் இந்த சாங் நான் பண்ணும்போது தான் நடந்ததுன்னா எத சொல்லுவீங்க? அந்த மெமரபிள் மொமெண்ட் என்ன? um, கர்நாடகால ஒரு கர்நாடகா பேஸ்ட் ம். ஒரு லெஜெண்டரி ஃபோக் மியூசிஷியன் ரகு தீக்ஷித் உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியாது. அவர் ஆக்சுவலி ஹிப்ஹாப் தமிழாக்கு வந்து நீயும் நானும் அன்பே அந்த பாட்டு பாடினது அவர்தான். ம். He has his own band and he makes top tier music. ஸோ அவரோட ஒரு பாட்டு நான் பாடி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி அவரை டேக் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆக்சுவலி அண்ணா ஐ ஹேவ் டு சே திஸ் யூ த ஸ்வீட்டஸ்ட். அவர் ஆக்சுவலி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி டிஎம் கூட பண்ணி ப்ளீஸ் ஒர்க் வித் மீன்னு போட்டிருந்தார். கீவேர்ட் இஸ் ஓகே. ப்ளீஸ். அப்படி யாருமே மெசேஜ் பண்ண மாட்டாங்க அந்த பொசிஷனில் இருக்கிறவங்க. அண்ட் அதே பாட்டு ஆக்சுவலி பெனி தயால் பாடியிருந்தாரு. He also loved it. He posted it on his story and tagged Raghu Anna. That's how he came to know that I had covered a song. And after that, I've worked a lot with Raghu sir. And thanks to him, Skoda Deccan Beats no reality show, online reality show sponsored by this car brand Skoda. அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி டாப் 30 டாப் 10 டாப் 4ல் போய் ரகு தீக்ஷித்தோட அவரோடவே ஒரு மியூசிக் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. இட்ஸ் ஆன் யூடியூப் கைஸ், லிசன் டு இட். அப்புறம் பிகாஸ் ஆஃப் தேட் ஐ ஆல்சோ காட் அ சான்ஸ் டு சிங் வித் ஜுபின் நாட்டியால் சார், பாலிவுட் சிங்கர். ஸோ அந்த ஒரு கவரில் ஆரம்பித்த ஜேர்னி என்னை அங்கே வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்குன்னா இட்ஸ் ஐம் வெரி கிரேட்ஃபுல். ஸோ நைஸ் மேம். நீங்க ஒரு சாங் இது பண்ணும்போது நீங்க ப்ரிப்பரேஷன் சொன்னீங்க. லைக் எவ்வளோ டேக் எடுப்பீங்க அந்த இதெல்லாம் சொல்ல முடியுமா? நான் ஆக்சுவலி ஷாக் ஆயிட்டேன். நார்மலி நான் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே அந்த ஆப்லேயே போய் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ டிஸ்கார்ட் பண்ணுற டிராஃப்ட்ஸ் எல்லாம் இட்ஸ் ஜஸ்ட் கான், வேனிஷஸ் இன்டு தின் ஏர். பட் ஒன் டே எதுக்கோ ஐ வாஸ் சப்போஸ் டு சென்ட் சம்படி அ ப்ரொஃபஷ்னல் குவாலிட்டி வீடியோ, நாட் ஃபார் இன்ஸ்டாகிராம். ஸோ அது ஐஃபோன் கேமராலேயே ரெக்கார்ட் பண்ணது. ஃபைனலி ஒரு வெர்ஷன் எனக்கு கிடைச்சிது, நான் அனுப்பிச்சி விட்டுட்டேன். அப்புறம் ஐ திங்க் 1 week லேட்டர் ஆர் சம்திங் ஐ ஹேட் டு ரிட்ரீவ் சம்திங் ஃப்ரம் மை டிலீட்டட் ஃபோட்டோஸ். அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் பார்த்தா ஐ ஃபவுண்ட் 48 வீடியோஸ் ஆஃப் த டிஸ்கார்டட் வெர்ஷன்ஸ். அண்ட் ஐ வாஸ் லைக் இவ்வளோவா நம்ம பாடியிருக்கோம் அப்படின்னு எனக்கே ஷாக்கு. யா, அவ்வளோ இட் டேக்ஸ் a lot of time and lot of takes. ஓகே. இப்போ நம்ம ஃபில்ம் மியூசிக்ன்றதை தாண்டி இண்டிபெண்டன்ட் மியூசிக் அது வந்து ரொம்ப நிறையவே பூம் ஆயிட்டு இருக்கு இப்போ. நம்ம அந்த மாதிரி இருக்கும்போது இந்த நிறைய இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸும் இருக்காங்க. ஸோ அது இந்த காம்படிஷன் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் ஆக்சுவலி டு பி வெரி ஃப்ரேங்க், பை காட்ஸ் கிரேஸ் ஐ வாண்ட் டு வென்ச்சர் இன் டு த playback side of the music industry. So எனக்கு actually I have never wanted to be a songwriter composer. So as of now I don't see them as a potential threat to me, and I hope it remains that way. ஒரு மியூசிக் டைரக்டர் கிட்ட இருந்து கால் வந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பேக் வோக்கல்ஸ் பாடணும், ட்ராக் பாடணும், something like that, அப்போ without any questions I'll just go and sing that for them. But maybe when I do want to try that, சரி இப்போ நம்மளே இண்டிபெண்ட்டாக பண்ணலாம், போயிட்டுருக்கேன் நல்லா, ஆடியன்ஸ் ஆர் டேக்கிங் இட் வெல் அப்படின்னு ஆறப்போ ஐ திங்க் தெர் இஸ் அ லாட் டு லேர்ன் ஃப்ரம் தெம். ஒரு ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி இட் இஸ் ஹெல்தி காம்படிஷன் மோர் தென் இவங்களோட நான் நல்லா பண்ணணும்னு. நல்லா போனால் வெல், குட் ஃபார் எவ்ரி ஒன், ஆர் எல்ஸ் யூ ஹாவ் அ லாட் டு லேர்ன் ஃப்ரம் தெம். இப்போது ஹிட் ஆகிற இண்டி சாங்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் தட் க்ரூவ் டு இட். ஸோ தே நோ வாட் கைண்ட் ஆஃப் சாங்ஸ் யூ ஹேவ் டு மேக் டு மேக் இட் ஸ்டே வித் தி ஆடியன்ஸ். இப்போ மெலடி மாதிரி ஏதாவது பண்ணால் தே யூஸ் இட் ஃபார் கெட் ரெடி வித் மீ ரீல்ஸ். இல்லைன்னா ஒரு ஹுக் ஸ்டெப் அவங்களே ஒரு டாப் டியர் கோரியோகிராஃபர் வச்சு அவங்களே கோரியோகிராஃப் பண்ணிடுறாங்க, அது ஹிட் ஆகிடுறது. ஸோ அந்த மாதிரி there's a lot to learn from them. நீங்கள் ஒரு சாங் இப்போ இதுதான் நம்ம இந்த சாங் நம்ம எடுத்து கவர் பண்ண போறோம் அப்படின்னா அதை எப்படி டிசைட் பண்ணுவீங்க? இந்த சாங் தான் நான் பண்ண போறேன், ஏன்னா நிறைய இருக்கும், உங்களோட ஃபேவரட்ஸே அவ்வளோ இருக்கும். அந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு அது எவ்வளோ டஃப்பான ஒரு டிசிஷனாக இருக்கும்? ஆக்சுவலி டு பி வெரி ஃப்ரேங்க், இப்போ நிறைய சாங்ஸ் இருக்குன்றது தட்ஸ் த ட்ரூத். பட்
பண்ண ஐ ஃபீல் லைக் ஐ ரன் அவுட் ஆஃப் சாங்ஸ். நெறைய பேர்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. இந்த மாரி, நான் நெறைய சாங்ஸ் பண்ணிட்டேன். உனக்கு தெரிஞ்ச பாட்டு ஏதாவது இருக்கா? சொல்லு" அப்படின்னு. இல்லன்னா எனக்கு காமெண்ட்ஸ் நெறையா ம். வரும். இந்த மாரி இந்த சாங் பண்ணுங்க. இது என்னோட ரிக்வெஸ்ட் பண்ணுங்கன்னு. ஐ பிக் ஃப்ரம் தட். ஓகே. அண்ட் வின்டேஜ் தமிழ் அப்படின்னு Spotifyல எனக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. ஐ அம் அன் ஓல்ட் சோல் தட் வே. சம்டைம்ஸ் ஐ பிக் ஃப்ரம் தட். டெசிஷன் கஷ்டம்னுலாம் இல்ல. ஒரு பாட்டு சரி எடுத்து பண்ணலான்னா, த டெசிஷன் பார்ட் இஸ் நாட் ஹார்ட். What happens after I take that decision is ஓகே. hard. To sit and figure out chords and எந்த இடத்துல நம்மளோட ஓன் இம்ப்ரோவைசேஷன் போட்டா நல்லா இருக்கும். பிடிக்குமா? பிடிக்காதா? Does it sit well? Does it not? நீங்க நீங்க இப்போதைக்கு லிரிக்ஸ் எழுதி கம்போஸ் பண்ற ஐடியா இப்போ இல்ல. பட் ஆனா ட்ரை பண்ணியிருக்கீங்களா அது என்னைக்காவது? நீங்களே லிரிக்ஸ் எழுதி கம்போஸ் பண்றதுக்கு? நான் 10th படிக்கிறப்போ ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் இருந்தது. ஓகே. They wanted us to write our own lyrics, compose our own tune for that. And அப்போ we were a part of a band. எங்கள ஒரு group of 6, 7 அந்த மாரி they let us choose. அதுக்கு வந்து lyrics somebody wrote it and I put the tune for it. அது ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணி we got the second prize and I got the best budding composer award for that in my school. இது பெரிய விஷயம் தான். அந்த மொமெண்ட் And எப்படி இருந்தது? அந்த செகண்ட் பட்டிங் கம்போசருக்கு செகண்ட் பொசிஷன் வாங்கும்போது எப்படி இருந்தது அந்த மொமெண்ட்? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி நம்ம பேரையா என்னைய கூப்பிட்டீங்க அப்படின்னு இருந்தது. பிகாஸ் ஓகே. ஆக்சுவலி எப்படின்னா என்னோட ஒர்க்னா நாட் கவர் ஆஸ்பெக்ட். நானே கம்போஸ் பண்ணின அந்த ஒரு இது கம்போஸ் பண்ணிட்டு பிகாஸ் ஐ ஹாவ் டு present it, I presented it out of the pressure and compulsion. So I did not like it personally. It was Okay. bad and I was only in 10th. So not like it would be any better now, but I'm just saying. நான் ஆக்சுவலி டான்ஸ் ப்ராக்டிஸ் போயிருந்தேன். Okay. யாரோ வந்து உன் பேரை கூப்பிட்டாங்கடி, உனக்கு தான் பெஸ்ட் கம்போசர் அவார்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு. நிஜமாவா சொல்றேன். தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். ஏன்னா எனக்கு அது பிடிக்கல. நான் போட்டு காமிச்ச எல்லாருமே நல்லா தானே இருக்கு, இதுக்கு ஏன் போய் இப்படி பிடிக்கலன்னு பண்ற, அந்த மாதிரி நிறைய ஒரு இன்செக்யூரிட்டி அண்ட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நிறையா. ஓகே. சிங்கர்ஸ் பிளேபேக் சிங்கர்ஸ்ல உங்களுடைய ஃபேவரட்ஸ் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? அவங்க பாடின ஒரு பாட்டும் பாடணும். பிளேபேக் சிங்கர்ஸ்ல ஃபேவரட் வந்து ஐ திங்க் இட் ரியலி டிபெண்ட்ஸ் ஆன் த சாங். ஓகே. பர்சனலி சிட் ஸ்ரீராம். ஓகே. And then Bollywoodல Arijit Singh, Sunidhi Chauhan, I Okay. worship her. I Okay. love her work. Actually, can I add one more singer to the Okay. list? Ipo Haricharan sir, Okay. he started off as a very underrated singer. Now his work inspires me a lot, and our padrache you get that aura that he's immensely trained, and Okay. our part behind whatever he sings, you can see hours and hours of practice, and it's very inspiring. அவர் வந்து PS2ல சின்னஞ்சிறு நிலவே அந்த பாட்டு ரொம்ப நிறைய தடவை கேட்டிருக்கேன். ஐ ஹவ் டிராவல் பண்றப்போ கேட்டிருக்கேன், தூங்கரிச்சே கேட்டிருக்கேன், போர் அடிக்கரிச்சே கேட்டிருக்கேன். நீங்க இப்ப சொன்னீங்க சிங்கர்ல இன்ஸ்பிரேஷன் ஹரிச்சரன் அப்படின்ட்டு. மியூசிக் டைரக்டர்ஸ்ல இன்ஸ்பிரேஷன்னா யாரை சொல்லுவீங்க? எதனால? Definitely A. Rahman sir, because I feel like his music is very experimental. No one song of his sounds like another song of his. ஸோ அந்த மாதிரி ஒரு வெரைட்டி டெலிவர் பண்ணுவார் ஆடியன்ஸ்க்கு. நிறையா சவுண்ட்ஸ் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவார். நிறையா நடுவில் ஹீ ட்ரைஸ் டு பிரிங் இன் பிச் சேஞ்சஸ் அண்ட் ஆல் தட். ஒரு ஸ்கேலே ஷிஃப்ட் ஆகி தென் இட் கம்ஸ் பேக் டு த ஒரிஜினல் ஸ்கேல். அதெல்லாம் எப்படி தான் யோசிக்கிறாரோ அப்படி இருக்கும். இந்த வாழ்க்கையில நம்ம அப்படி நம்மளால யோசிக்க முடியுமா அப்படின்னு ஹீ ஜஸ்ட் லீவ்ஸ் மீ ஆஸ்ட்ரக். ஸோ அவர் தான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். நீங்க கவர் பண்ணும்போது இந்த மாதிரி புதுசா ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியுமா? புதுசா நான் ஆக்சுவலி ஐ வாஸ் கவரிங் வெளிச்ச பூவேவா. அதுல எண்டில் மட்டும் I think I was singing in C minor, shifted one half scale higher, and I ended it with C sharp minor. அது ஆக்சுவலி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மியூசிஷியன்.
அவ தான் வந்து, "ஓ! பிட்ச் சேஞ்ச் பண்ணியிருக்கியா?" அப்படின்னு கேட்டா. ஓகே. ஐ வாஸ் லைக் ஆமா. கேட்ட அத்தன பேர்லயும் அத நோட்டீஸ் பண்ணவ அவ மட்டும் தான். ஓகே. ஸோ நைஸ் மேம். நெறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க. உங்களுடைய நீங்க கவர் மேக்கிங் பண்ணும்போது என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கு? எக்ஸ்பீரியன்ஸஸ் எப்படி இருக்கு? அப்படிங்கிறது நெறைய யாஹ்! விஷயங்கள் ஷேர் யாஹ்! பண்ணீங்க. நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்கள பகிர்ந்ததுக்கு நன்றி. தேங்க் யூ.